ஹலோ ஆல், நான் இன்றைக்கி ப்ரானை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக அண்டு சிம்பிளாக பண்ணலாம். ப்ரான் லவ்வர்ஸ் அப்புறம் ஸ்பைசி ஃபுட் ரொம்ப விரும்புகிறவங்க இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரானில் வந்து சால்ட்டு, சில்லி பவுடர் ரெண்டும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மினிமம் 1 hour நல்லா மேரினேட் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் 1, மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் மசாலா, மஞ்சள் தூள், சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், மிளகுத்தூள். மிளகை வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகு தூளாக போடுறத விட இந்த மாதிரி இடித்து போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதை எடுத்திருக்கேன். இது வந்து நான் வீட்டில் பண்ண ஹோம்மேட் பொடி. இது வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா. இந்த மசாலா பண்ணுறதுக்கு கூட வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது போடாட்டாலும் பரவாயில்ல, பட் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால் நான் இது போடுறேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் ஆயில் விடுறேன். நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் சீரகம் போடுறேன். சீரகம் நல்லா பொரிய ஸ்டார்ட் பண்ணதும் அதில் கருவேப்பிலை, இந்த வத்தலை வந்து பிச்சு போட்டுறணும். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது டைரெக்டாக எப்போவுமே ஆட் பண்ணிடணும். இஞ்சி பூண்டு விழுது இந்த எண்ணெயில் வதங்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போடணும். இந்த டிஷ்க்கு வந்து வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். ஏற்கனவே ப்ரானில் நம்ம சால்ட் சேர்த்து தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் நம்ம போட்டால் போதும். வெங்காயத்தை நல்லா பொறுமையாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் அதில் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இப்போது தக்காளியும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் நான் பெப்பர் மட்டும் கடைசியில் ஆட் பண்ணுறேன். மிளகு பொடி இதை மட்டும் நான் கடைசியில் ஆட் பண்ணுவேன். இப்போ ஆட் பண்ண மாட்டேன். மற்ற எல்லா பொடியும் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கொரியாண்டர் பவுடர் போட்டு ஒரு 2 to 3 minutes இது லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போது மசாலாலாம் நல்லா குக் ஆகி ஆயிலெலாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் சேர்த்துடணும். ப்ரான் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணணும். இப்போ ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் மிளகு பொடி, முந்திரி பருப்பு, கேஷ்யூவை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் போடுறேன். நம்மளுக்கு இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால நான் அது போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. இப்போ டேஸ்டியான ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எல்லா சாதத்தோடையும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.